வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் லோவராக முடிவடைந்திருப்பது. பிராடர் மார்க்கெட் செக்மெண்ட் விட்னஸிங் இன்னைக்கு ஒரு ஸ்டீப்பர் டிக்ளைனை பார்க்க முடிஞ்சது. மெயினாக கன்சர்ன் ஓவர் யூஎஸ் டேரிஃப்ஸ் அண்ட் கண்டினியூட் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் காஷியஸாக இருப்பது. ஸோ நிஃப்டி பார்த்தோன்னா 92 புள்ளிகள் குறைந்து 22,460 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஒரு 130 புள்ளிகள் குறைந்து 48,498. போன வாரம் பார்த்தோம்னா கீ இண்டெக்ஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 2% கெயின் ஆச்சுன்னு சொல்லலாம். ட்ரிவன் பை ஒரு பார்கெயின் ஹண்டிங் இருந்தது. ஒரு எக்ஸ்டெண்டட் மார்க்கெட் செல் ஆஃப் எரேஸ்ட் $1 trillion ஃப்ரம் இந்தியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ லார்ஜ் கேப் வேல்யூவேஷன் பார்க்கும்பொழுது ஒரு அப்பீலிங்காக இருக்குன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில். அதுபோல் ப்ராடர் இண்டெக்ஸஸில் பார்த்தோம்னா மிட் கேப் 1.53% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்னு பார்த்தோன்னா 1.97% விழுந்திருக்கு. இன்னைக்கு அட்வான்சஸ் 411, டிக்ளைன்ஸ் 1964. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 3.08% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி கம்பேர் வித் எஸ்டர்டேஸ் ட்ரேடிங் செஷன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட் ப்ரிவைலிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதுமாரி இந்தியா நெகோஷியேட்டிங் ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ். பட் யூஎஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிப்பீட்டட்லி ரைஸ்ட் கன்சர்ன் ஓவர் ஹை டேரிஃப்ஸ் அதே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் டேரிஃப்ஸ்னால இந்த டொமஸ்டிக் க்ரோத் ப்ளஸ் கண்ட்ரிபியூட்டிங் த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷனில் ஒரு ஸ்லோ டவுன் கொடுக்கக்கூடும். இதுமாரி பொட்டென்ஷியலாக அஃபெக்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ டு த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் சந்தைகள் எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி தான் ஒன்லி டாப் கெய்னர் டுடே. நிஃப்டி ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க் வித் நெகட்டிவ் டெரிட்டரி. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பவர் கிரிட், லிவர், இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ லைஃப், நெஸ்லே, ஏஷியன் பெயிண்ட், சிப்லா, ஐடிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, ட்ரெண்ட், இந்துசின் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் மோட்டார், எல்என்டி, ஹீரோ மோட்டோகார்ப், டைட்டன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் பெட்ரோலியம் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் சந்தைகளில் பார்த்தோம்னா தங்கம் 12 ரூபாய் குறைந்து 85,865, சில்வர் 388 ரூபாய் ஏறி 97,589, க்ரூட் ஆயில் 22 ரூபாய் அதிகரித்து 5,280 மணிமாய் கொண்டிருக்கிறது. இன்னிலிருந்து பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்துள்ளது. நம்ம எப்போதுமே சொல்லுவோம், பார்லிமெண்ட் ஆரம்பித்தா யூ கேன் சி த வாலட்டிலிட்டி. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு ஓப்பனிங் 22,521, எஸ்டர்டே விட ஒரு 30 புள்ளிகள் குறைந்து ஓப்பன் ஆச்சு. தென் அது 22,676 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கி அரௌண்ட் ஒரு 2.25 நேற்றைய லோ 22,429.05, கிட்டத்தட்ட 230 புள்ளிகளுக்கு 40 புள்ளிகளுக்கு மேலே இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். க்ளோசிங்கில் 22,460 முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் சில துறைகள் பார்க்கும் பொழுது ட்ரேடிங் அண்ட் டாப் வால்யூமில் பார்க்கும் பொழுது டிஐசி இந்தியா ஒரு 10.43 டைம்ஸ் இன் ட்ரேடிங் வால்யூம் 2 வீக்ஸ் ஆவரேஜ். ஸ்டாக்கும் 7% அதிகரித்துள்ளது. இன்க்ரீஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். தென் அவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா 6.25 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் அண்ட் ஸ்டாக்கும் ஒரு 7.5% ஏறி இருக்கு. தென் பேங்க் பயோலூ அதுவும் பார்த்தோன்னா 3.5 டைம்ஸ் ட்ரேடிங் வால்யூம், ஸ்டாக் 16.82% அதிகரித்துள்ளது. ஸோ மறுபுறம் நிஃப்டி 500 சில ஸ்டாக்ஸ்லாம் பெட்டராக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா சுந்தரம் ஃபேஷனர்ஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் யூஎஸ் எய்டு பார்த்தோம்னா அஃபிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கனாக்க 83% யூஎஸ் எய்டை அஃபிஷியலாக கேன்சல் பண்ணி இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். மேலும் சைனா என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் டேரிஃப் டு கனடா சில ப்ராடக்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு கிளாரிட்டி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா இன்னைக்கு பிலோ ஆவரேஜ்
பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது எகெயின் நிஃப்டி வந்து அந்த 22,500க்கு கீழே விழுந்திருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படுவதால் நாளைக்கும் நிறைய எக்கனாமிக் டேட்டா இருக்குது. அதனால் ஸ்டில் தட் வாலட்டிலிட்டி பர்சிஸ்ட். நம்ம நேற்று சொன்னது போல் நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ஃபைனான்ஷியல் ட்ரேடிங்.